நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், நிறைய ஜிம் பண்றாங்க, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்றாங்க, அடிக்வேட் ரெஸ்ட் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடியில் தான் இருக்காங்க, நிறைய பேர் வெயிட் அதிகமாக இருக்காங்க, லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, வாக்கிங் கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க, எந்த ப்ராப்ளமும் கார்டியாக் ப்ராப்ளம். அவங்க ரெண்டாவது நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, நைட்டு சீக்கிரமாக தூங்குவாங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிவாங்க. வணக்கம், நான் கிருஷ்ணமூர்த்தி, சீனியர் டயட்டீஷியன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டியாக் டயட்டை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். அதாவது ஹார்ட் சம்மந்தமாக என்னென்ன வியாதி வரும் அதை பற்றியும், அதனுடைய எந்தெந்த இதுக்கு எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம். இப்போ சின்ன குழந்தைகளுக்கு சில பேருக்கு கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கும், ஹார்ட்டில் ஓடு இருக்கும், ஏஎஸ்டி, விஎஸ்டி, கன்ஜெக்டிவ் ப்ராப்ளம், டெட்ராலரஜபாலைட், அந்த மாதிரி 4-3 கரெக்ஷன் இருக்கும். ஸோ அது சின்ன குழந்தைகள பெர்த்தில் இருந்தே வரக்கூடியது. சில பேருக்கு வந்தீங்கன்னா 40 வயசு 50 வயசில், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே ஹார்ட் ப்ராப்ளம் அல்லது ஹார்ட் அட்டாக், மயோகார்டு இன்ஃப்ராக்ஷன் இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசு 45 வயசுலேயே வரக்கூடியது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 35 வயசு 40 வயசு எல்லாம் இறந்துடுறாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர், நிறைய ஜிம் பண்ணுறாங்க, ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுறாங்க, அடிக்வேட் ரெஸ்ட் கிடையாது. அதாவது நமக்கு இன்னும் சொல்லப்போனால் நேரத்துக்கு சாப்பிடணும், அளவாக சாப்பிடணும், விரதமும் விருந்து இருக்கக்கூடாது. இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் நம்ம சாப்பாடு தான். 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டா காலையில் 6 மணிக்கு சாப்பிட்டாலும் அது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான். நெக்ஸ்ட்டு வந்து வாக்கிங், எக்ஸசைஸ் இருக்கணும், மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும், அடிக்வேட் ஸ்லீப் இருக்கணும். 6 மணி நேரம், குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்கணும். வயசானவங்க 6 மணி நேரம் 7 மணி நேரம், சின்ன பசங்க ஒரு 7 மணி நேரம் தூங்கணும். நிறைய பேருக்கு கார்டியாக் ப்ராப்ளம், படுத்துக்கிட்டே இருக்கும்போது இறந்துடுறாங்க, அல்லது ஜிம்மில் போய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது இறந்துடுறாங்க, ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்னால இறந்துடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு எப்படி என்ன சொல்யூஷன், எப்படி நம்ம வந்து ஹெல்த்தை பார்த்துக்கலாம், இந்த கார்டியாக் டயட்டை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம உயரம், நம்ம எடை, நம்ம நார்மல் எடை இருக்கிறோமா அதை பார்க்கணும். ஸோ நம்ம அண்டர் வெயிட்டா, ஓவர் வெயிட்டா, ஒபிசிட்டியில் இருக்கிறோமா. இப்போ 160 சென்டிமீட்டர் இருக்கணும்னா நம்ம 60 கிலோ இருக்கணும். வந்து 54 இருந்தால் நல்லது, அதுக்காக 64க்கு மேலேயும் போகக்கூடாது. அதே மாதிரி லேடிஸாக இருந்தால் 50லேருந்து 55 இருந்தால் நல்லது, 160 சென்டிமீட்டர். இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால். 80 கிலோ இருக்கிறீங்க, 90 கிலோ 100 கிலோலாம் இருந்துக்கிட்டு நிறைய உங்கள் பாடியில் என்ன எந்த இடத்துல எவ்வளவு உங்களுக்கு ஃபேட் இருக்குது, பாடியில் வந்து நம்ம அது எவ்வளவு இருக்குன்னே தெரியாமல் நம்ம வந்து உடனே போய் ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போயிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஜிம் ட்ரெயினரை செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு திங்கு, நீங்கள் ஜிம்முக்கு போய் உங்கள் ட்ரெயினரை செலக்ட் பண்ணாலும் ஓகே, அது குட். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபிசிஷியன், உங்கள் டயட்டீஷியன், ரிஜிஸ்டர்ட் டயட்டீஷியன், இவங்ககிட்ட போய் மீட் பண்ணி இது பிளட் டெஸ்ட் பண்ணிக்கணும். உங்கள் கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல், லிப்பிட் ப்ரொஃபைல், உங்கள் சுகர் லெவல், இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு, யூரின் சுகர், இதெல்லாம் வந்து யூரின் ரொட்டீன், இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு டாக்டரை ஒரு கன்சல்ட் பண்ண. உங்களுக்கு பிபி சில பேர் இருக்கும், பிபி இருக்கிற பேஷண்ட் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. முதல்ல உங்கள் ஃபிசிஷியனை மீட் பண்ணணும். ரெண்டாவது உங்கள் ஃபிசிஷியன் மூலியமாக ஒரு கார்டியாலஜியும் ஒப்பீனியன் வாங்கணும். ஒரு கார்டியாலஜி ஒப்பீனியன் இல்லாமல் எந்த சர்ஜரியும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஹார்ட் பம்பிங் ரொம்ப முக்கியம், பிபி ரொம்ப முக்கியம், சுகர் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு வந்து எந்த சர்ஜரியும் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு நீங்கள் ஜிம்முக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு திங் உங்கள் ஃபிசிஷியனை, ஃபேமிலி டாக்டரை கண்டிப்பாக மீட் பண்ணணும். உங்கள் ஃபேமிலி டாக்டரை பார்த்துட்டு, சார் ஒரு ரெஃபரன்ஸு, ஒரு கார்டியாலஜி ஒப்பீனியனும், ஒரு இசிஜி, ஒரு உங்களுக்கு எக்கோ, ஒரு டிஎம்டி, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப எடுத்துக்கணும். நீங்கள் ஒபேசிட்டியாக இருந்தால் கண்டிப்பாக டிஎம்டி எடுத்துக்கணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும் போதோ அல்லது நம்ம ஒர்க்கிங்கில் டென்ஷன் இது இருக்கும் போதோ நமக்கு பிபி அதிகமாக இருக்கும். பிபி வந்து பார்த்தீங்கன்னா அன்னோன் காசஸ் வில் பி எலிவேட்டிங் ஃப்ரம் தி உங்கள் பிபி. ஸோ இந்த பிபி வந்து சில பேர் எந்த காரணமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அதையும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கும். இந்த பிபியை கண்ட்ரோல் பண்ணினா ஹார்ட் ப்ராப்ளம் வரும், ஹார்ட்டில் கிட்னி ப்ராப்ளம் வரும், ஸோ நிறைய ஐ ப்ராப்ளம் வரும். ஸோ இதெல்லாம் வரும், அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். பிபியில் ஆரம்ப நிலையில கண்டுபிடிச்சிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதனால் மெடிக்கேஷனும் சாப்பிடணும், உங்கள் டயட்டு ரொம்ப முக்கியம், உங்கள் டாக்டர் அட்வைஸ் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஜென்ரலாக வந்து ஒரு கார்டியாக் டயட்டு, ஏஜ்டானவங்க ஒரு எம்ஐ வருது, அதாவது ஹார்ட் அட்டாக் வருது, அப்போ என்ன பண்ணணும், எப்படி நம்ம உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு டாக்டர்கிட்ட அட்வைஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் அதிகமாக இருக்கா,
டோட்டல் கொலஸ்ட்ரால் எவ்வளவு 200க்கு மேல இருந்து 200 கீழே இருந்தா ரொம்ப நல்லது. 200ல இருந்து 240 இருந்தா பார்டர் லைன். 240க்கு மேல இருந்தா அது கண்டிப்பா இது. 280 300க்கு மேல இருந்தா ரொம்ப அதிகம். ஸோ முதல்ல டோட்டல் கொலஸ்ட்ரால். ரெண்டாவது வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைட் 75ல இருந்து 150க்குள்ள இருக்கணும். ஸோ அதுவும் கரெக்டா இருக்கணும். அதிகமா இருந்தா ட்ரைக்ளிசரைட் அதிகமா இருந்தா எல்டிஎல் அதிகமாகும். ஸோ அதனால கெட்ட கொலஸ்ட்ரால் பிலோ 100 இருக்கணும். 130க்கு மேல போகக்கூடாது. கண்டிப்பா பிலோ 100 இருந்தா பெஸ்ட். அப்படி இல்லைன்னா 100ல இருந்து 130க்குள்ள இருந்தா லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. 130க்கு மேல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு மெடிசின் கொடுப்பாங்க. அது உங்க டாக்டர், பிசிஷியன், கார்டியாலஜி பார்த்துக்கிடுவாங்க. அதுக்கு டயட் நான் என்ன சொல்றேன்னு அதை பத்தி சொல்றேன். சரி, நல்ல கொலஸ்ட்ரால் மேலா இருக்கீங்கன்னா 40க்கு மேல இருக்கணும். ஃபீமேலா இருந்தா 50க்கு மேல இருக்கணும். சரி, கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டோம். அதுக்கு வந்து VDL வெரி லோ டென்சிட்டி லிப்பிட்ஸ் 40க்கு கீழே இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு உங்க ப்ரொஃபைல பார்த்துட்டு தான் நீங்க எந்த பொசிஷன் இருக்கிறீங்க, எவ்வளவு வெயிட் இருக்கிறீங்க, எப்படி நீங்க ஆக்டிவேட் பண்றீங்க, உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க, என்ன ஃபுட்டு எடுக்கிறீங்க, அதை வச்சு தான் உங்களுக்கு டயட் பேட்டர்ன் மாற்றணும். அப்போ உங்களுக்கு சரியான ஒரு டயட்டீஷியனை மீட் பண்ணி அதுக்கு டயட் அட்வைஸ் பண்ணணும். சரி, ஜென்ரலா வந்து நான் உங்களுக்கு ஒரு தியரி சொல்றேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போ வந்து உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு, உங்களுக்கு லைட்டா பிபி இருக்கு, உங்களுக்கு வெயிட் அதிகமா இருந்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் கார்போஹைட்ரேட். உங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஐடியில் தான் இருக்காங்க, நிறைய பேர் வெயிட் அதிகமாக இருக்காங்க. லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, வாக்கிங் கிடையாது, எக்ஸசைஸ் கிடையாது, வார்ம் அப் எக்ஸசைஸ் கிடையாது. சில பேர் வந்து கரெக்டாக ஜிம்முக்கெல்லாம் போகிறாங்க, குட். ஸோ ஜிம்முக்கு போனாலும் உங்கள் இது வந்து எப்பயுமே வந்து உங்கள் கார்டியாலஜி, உங்கள் ஃபிசிஷியன் கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க. செகண்ட் திங், நீங்கள் வந்து வெயிட்டை கிராஜுவலாக பண்ணணும். ரொம்ப எடுத்ததுமே ஸ்டெயின் பண்ணி 2 ஹவர் 1 ஹவர் அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்கள் ட்ரெயினரை ஃபாலோ பண்ணி இது பண்ணுங்க. அதுக்காக நிறைய ப்ரோட்டீனு ஃபேட் எல்லாம் எடுத்துக்கலாம். மினிமம் நார்மல் ப்ரோட்டீன். சில பேர் நிறைய ப்ரோட்டீன் எடுப்பாங்க, கார்போஹைட்ரேட் எடுக்க மாட்டாங்க, ஃபேட்டு கொஞ்சம் எடுப்பாங்க. அந்த மாதிரி தப்பு. பேலன்ஸாக இருங்க, அடிக்வேட் டயட் பண்ணுங்க, நிறைய விட்டமின்ஸ் மினரல், நிறைய ஃபைபர் எடுத்துக்கோங்க, நார் சத்து இருக்கிற காய்கறிகள் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் நிறைய தவிர. இப்போ தானிய வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா மினிமமாக சாப்பிடுங்க. நீங்கள் வந்து வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க, இப்போ வந்து நீங்கள் 160 சென்டிமீட்டர் இருக்கிறீங்க, நீங்கள் 54 கிலோ 64 கிலோக்குள்ளே இருக்கணும். நீங்கள் 100 கிலோ இருக்கிறீங்க, 80 கிலோ இருக்கீங்க, வெயிட் அதிகமாக இருக்கீங்க. பாடி மாஸ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே இருக்குது. 30க்கு மேலே வந்து ஒபேசிட்டி, கிரேட் 1 கிரேட் 2 மார்பிலிட்டி ஒபேசிட்டி அப்படின்னு இருக்குது. இப்போ வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட் ரெடக்ஷன், கார்டியாக் ப்ராப்ளத்தை எப்படி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் இதுக்கு வந்து அடிக்வேட்டாக நீங்கள் ஒரு 1800 2000 கலோரி சாப்பிடணும். அப்போ நீங்கள் வந்து ஒரு 500 கலோரி லெஸ் பண்ணி அடிக்வேட் டயட் 1200 1400 கலோரி. அதாவது நீங்கள் மேலாக இருக்கீங்கன்னா ஒரு 1400 கலோரி அல்லது 1500, ஃபீமேலாக இருக்கீங்களா 1200 அல்லது 1300 கலோரி. ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு டயட் எடுக்கணும். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டியாக் டயட்டுக்கு ஆயில் ஐட்டத்தை குறைக்கணும். ஆயில்னா வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டை ரொம்ப குறைக்கணும். சேச்சுரேட்டட் ஃபேட்டுனா பட்டரு, கீ, சீஸு, பால் வந்து 6% ஃபேட்டு. இப்போ ஆவியனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீம் தான், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ப்ளூ கலர் தான் சாப்பிடணும், லோ ஃபேட் மில்க் தான் சாப்பிடணும். நிறைய வந்து ஃபேட்டி ஃபுட்ஸு, ஃப்ரைட் ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரெட் மீட்டு சாப்பிடவே கூடாது. ரெட் மீட்டிலையும் இந்த ஆர்கன்ஸ் ஆஃப் மீட்டும் சாப்பிடக்கூடாது. ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வனஸ்பதி, பட்டரு, கீ, சீஸு இதெல்லாம் ரொம்ப வேண்டாம். சரி, ரெண்டாவது வந்து ஃபைபர் இல்லாத இந்த மைதா மாவு, பிரெட்டு, கேக்கு இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டயபெட்டிக் பேஷண்ட்டும் சாப்பிடக்கூடாது, கார்டியாக் பேஷண்ட் சாப்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ஆகும். ஃபைபரே இல்லைன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டும் வந்து அதுக்கு வந்து நல்லது கிடையாது. அதனால ஃபைபர் ரொம்ப எசென்சியல். அதுலேயும் நார் சத்து இருக்கக்கூடிய இன்சாலிபிள் ஃபைபர், சாலிபிள் ஃபைபர். இந்த சாலிபிள் ஃபைபர் தான் நம்ம கொலஸ்ட்ராலை குறைக்கும், சுகரை குறைக்கும். இன்சாலிபிள் ஃபைபர் வந்து நமக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் வராது, உடம்புல இருக்கிற அன்வான்ட் இதெல்லாம் வெளியே போகும். ஸோ அதனால ஃபைபர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஃபைபர் வந்து 25 கிராம்ல 20ல இருந்து 40 கிராம் நம்ம சாப்பிடணும் ஒரு அடல்ட் மேன். ஆயில் வந்து என்ன சாப்பிடணும் 30%. இப்போ நீங்க ஆல்ரெடி நீங்க வெயிட் அதிகமா இருக்கீங்க அப்படின்னா 20ல இருந்து 25% டோட்டல் கலோரியில்னா நம்ம நீங்க 1400 500 கலோரி லெஸ் பண்ணணும் வெயிட் ரிடக்ஷன். அது போக வந்து நீங்க ஃபேட் வந்து கம்மி பண்ணணும். சேச்சுரேட்டட் ஃபேட் நம்ம வந்து அதாவது கோகனட் ஆயில் இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, வனஸ்பதி இதெல்லாம் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. நல்ல மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி நல்லது, அது வந்து 10% இருக்கலாம். பாலி அன்சேச்சுரேட்டட் பிலோ 10%, அது ஒரு 10%, இது ஒரு 7%, டோட்டலாக 27%.
below 7% saturated fat, mono unsaturated fat above 10%, poly unsaturated fats இது. மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்னா நமக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், ரைஸ் பிரவுன் ஆயில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பிறகு வந்து பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னா அதில் எசென்சியல் ஃபேட்டி ஆசிட், நமக்கு உடம்புக்கு தேவையான எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் இருக்கு. அதில் எது இருக்குன்னா நமக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில், காட்டன் சீட் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், இந்த மாதிரி ஆயில் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மஸ்டர்ட் ஆயில் வந்து இந்த மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்லையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஆயில் வந்து ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் எடுத்துக்கணும். டிஃப்ரெண்ட் ஆயில் நம்ம தாத்தா பாட்டி 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணாங்க. எந்த ப்ராப்ளமும் கார்டியாக் ப்ராப்ளம். அவங்க ரெண்டாவது நேரத்துக்கு சாப்பிடுவாங்க, நைட்டு சீக்கிரமாக தூங்குவாங்க, காலையில் 4 மணிக்கு எந்திரிவாங்க, பாடி ஆக்டிவேஷன் இருக்கும், நிறைய ஃபிசிக்கல் ஒர்க்கு, போஸ்ட் ஆஃபீஸ் போவாங்க, வாக்கிங் போவாங்க, சைக்கிளிங் பண்ணுவாங்க, பஸ்ஸில் போவாங்க, ஆஃபீஸ்க்கு நடந்து போவாங்க, ட்ரெயினில் போவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 வீலர் 4 வீலர், நிறைய பேர் ஃபிசிக்கலை விட நைட்டு 12 மணிக்கு தூங்குறது, 9 மணிக்கு எந்திரிக்கிறது, பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றது கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக காஃபி 2 தடவை சாப்பிட்றது, ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கு கொஞ்சம் நல்லா சாப்பிட்றது, நைட்டில் 8 மணிக்கு ஃப்ரீ ஆயிடுறாங்க, நைட்டுக்கு ஹெவியாக ஃபுட் சாப்பிட்றது. இதுதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். நம்ம வந்து லைஃப் ஸ்டைலே மாறி போச்சு. அதனால இங்கே லைஃப் ஸ்டைலை கரெக்டு டயத்துக்கு கண்டிப்பாக காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிங் ஆஃப் தி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தான் நமக்கு கிங்கு. நமக்கு அப்போ தான் சாப்பிட்றது நம்ம எனர்ஜி கிடைக்கும். அதில் தான் நமக்கு 11 மணி 10 மணிக்கு தான் நம்ம ஆல் ஆர்கன்ஸும் ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீஷன் ஆகுது. அப்போ நம்ம ஆக்டிவாக இருக்கணும். 9 மணிக்கு எந்திரிச்சு 10 மணிக்கு ஆஃபீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது? ரெஸ்பெக்ட். சில டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, 9 மணிக்கு டிவி சுவிட்ச் ஆஃப், 10 மணிக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப். 10 மணிக்கு படுத்துட்டு நீங்கள் 5 மணிக்கு எந்திரிங்க, உங்களுக்கு டிசீஸே வராது. மேக்சிமம் நல்ல பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்க, உங்கள் ஆர்கனுக்கெல்லாம் ரெஸ்ட் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக நல்லா இருக்கும். ஸோ அதுக்கு அங்கிட்டு வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணுங்க, பிறகு வந்து வாக்கிங் போங்க. ஏஜ்டா நீங்கள் கார்டியாக் ப்ராப்ளம் இருக்கா, உங்கள் கன்சல்டன்னை கார்டியாலஜி ஒப்பீனியனுங்க, டயட்டிஷியன் கேளுங்க. கார்டியாலஜி ஒப்பீனியன் கேட்கும்போது நீங்கள் வாக்கிங் பண்ணலாமா அப்படின்னு இப்போ கேட்டுக்கணும். வாக்கிங் எவ்வளோ நேரம் பண்ணணும் அதுவும் கேட்டுக்கணும். சில பேர் வாக்கிங் சொன்னபோது 1.5 மணி நேரம் நடக்குது, அதுவும் தப்பு. உங்கள் சுகர் குறைஞ்சிரும், ரொம்ப வீக் ஆயிருவீங்க, 2வது நாள் நடக்கவே முடியாது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சர்ஜரி பண்ணியிருக்கீங்களா, பைபாஸ் சர்ஜரி பண்ணால் அதுக்கெல்லாம் பார்த்து நடக்கு. 2வது உங்களுக்கு சால்ட் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ தண்ணி குடிக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் பம்பிங் கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக எடுக்கணும். 800 ml 1000 ml சால்ட் கம்மியாக இருக்கும். அதுக்காக நிறைய ஃப்ளூயிட் கலெக்ஷனாக வந்து லங்ஸில் ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிடும், ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும், கால் வீங்கும், இதெல்லாம் இருக்குது. ப்ரோட்டீன் கரெக்டாக எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சால்ட்டு கம்மி பண்ணணும், ஆயில் கம்மி பண்ணணும், மினிமம் கார்போஹைட்ரேட் சாப்பிடணும், நார்மலாக ப்ரோட்டீன் எடுக்கணும், ஃபேட் வந்து லோ ஃபேட்டு, ஜென்ரல் தேரி ஹை ஃபைபர், மாடரேட் கார்போஹைட்ரேட், நார்மல் ப்ரோட்டீன், லோ ஃபேட் ஆர் லோ ஃபேட் டயட், சால்ட் ரெஸ்ட்ரிக்டட் அக்கார்டிங் டு உங்கள் டிஃபென்ஸ் கண்டிஷன், ஃப்ளூயிடு ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது வாட்டர், இதெல்லாம் காஃபி, டீ, பால், தண்ணி எல்லாம் சேர்த்து டாக்டர் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து விட்டமின்ஸ், மினரல், ஃபைபர் கண்டிப்பாக வேணும். ஒரு நாளைக்கு 2-3 வெஜிடபிளாவது கண்டிப்பாக சாப்பிடணும். நீங்கள் டயபெட்டிக் இருந்தால் 3 வெஜிடபிள் 4 வெஜிடபிள் ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 300 to 400 500 கிராம் வெஜிடபிள் சாப்பிடணும். டயபெட்டிக் இல்லைன்னா நீங்கள் நல்லாவே எடுக்கலாம். நீங்கள் நான் டயபெட்டிக், உங்களுக்கு சுகர் இல்லைன்னா, உங்களுக்கு ஒன்லி கார்டியாக் ப்ராப்ளம்னா ஒரு நாளைக்கு 3 டிஃப்ரெண்ட்ஸ் கலர்ஸ், எல்லோ, கிரீன், இந்த மாதிரி நிறைய கிரீன் பழங்கள் எப்படி சாப்பிடணும், இன்பிட்வீன் கேப். அதாவது காலைல 11 மணிக்கு, காலை டிஃபன் 8 மணி 8:30 மணிக்கு சாப்பிட்டா 11 மணிக்கு, மதியம் ஒரு 3 மணிக்கு, சாயந்தரம் அல்லது நைட்டு. சார் சாப்பிட்டு 2 மணி நேரம் 1.5 மணி நேரம் இடைப்பட்ட நேரத்தில் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா நம்ம சுகர் வந்து மெயின்டைன் ஆகும், ஃபைபர் நல்லா. எல்லாமே ஃப்ரூட்ஸ் வந்து நல்லா கடிச்சு தான் சாப்பிடணும், ஜூஸாகவே சாப்பிடக்கூடாது. நொறுங்க தின்னா 100 வயசு வரையும் இருக்கலாம்னு நம்ம அந்த காலத்து தாத்தா பாட்டின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மென்று சாப்பிடுங்க. சில பேர் டபக்குன்னு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு சாப்பிடுவோம், அதெல்லாம் சாப்பிட நல்லா மென்று கவுண்டிங் அந்த மாதிரி பண்ணணும். சரி, சில பேர் இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் சுகர் மெயின்டைன் ஆகும், ஹார்ட் ப்ராப்ளம். ரிலாக்ஸாக சாப்பிடுங்க. எல்லாரும் ஒரு ஃபேமிலியாக உட்காந்து வீட்டை வந்து என்ஜாய் ஒரு ஃபுட்டு அப்படி சாப்பிட்டாலே நம்ம ஹெல்த்தியாகவும் இருப்போம், நம்ம ஹார்மோன்ஸும் வேலை செய்யும், அதனால டைஜஷனும் நல்லா இருக்கும். இடையில கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி குடிங்க. அது இளநீர், பால், பிறகு வந்து மோர், எலுமிச்சம்பழம் ஜூஸு, நெல்லிக்காய் ஜூஸு இதெல்லாம் சாப்பிடுங்க. விட்டமின் சி எல்லாம் நல்லா கிடைக்கும், ப்ரோபயோட்டிக்னா கிடைக்கும். தயிர் வந்து லோ ஃபேட்டில் எடுத்துக்கோங்க. ஃபுல் க்ரீம்னா வாங்காதீங்க, லோ ஃபேட் மில்க் வாங்க. நாங்கள் கூட எப்படின்னா ஒரு கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குன்னா பாலே சாப்பிடக்கூடாதுன்னு சில பேர் சொல்லுவாங்க, அது தப்பு. அது சாப்பிடலாம். எப்படி நான் சொல்லுவேன்னா, நீங்கள் கார்டியாக் பேக்ஸ்னா
லோ ஃபேட் டயட்னா நைட்டே பாலை காய்ச்சுங்க, நல்லா காய்ச்சிட்டு ஆற வைங்க, ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் கூல் பண்ணுங்க, காலையில் இடுங்க, நல்லா 7 படி வடிகட்டிட்டு பால் சாப்பிடுங்க, காஃபி டீ நோ ப்ராப்ளம். பிறகு வந்து அதுலேயே உரப்படுங்க, ஃபேட் இருக்காது, அப்படி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பால் சாப்பிட்லாம், ஒரு நாளைக்கு பால் வந்து 300 to 400 ml சாப்பிட்லாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதனால கால்சியமும் வேணும், ப்ரோட்டீனும் வேணும். வெஜிடேரியன் சில பேர் பாலே சாப்பிட மாட்டேன்றாங்க, இப்படிதான் ப்ரோட்டீன் கிடைக்கும். பருப்பும் சாப்பிட்றது, பருப்பு சாப்பிட்டா கேஸ்ன்றாங்க, பால் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடுறாங்க. இப்படி ராங் தியரி நிறைய இருக்கு. டவுட் எல்லாம் இருந்தா நீங்க மெசேஜ் அனுப்புங்க, அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.